நயன்தாரா அவங்க வந்து அவங்களோட ஆவணப்படத்துக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் மேலே ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ போஸ்ட் சனிக்கிழமை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடகடன் எழுதி அவங்க என்ன பேசினாங்கன்ற ஒரு வெர்ஷனை கடகடன் எழுதி ஒரு 1 hour 2 hourலேயே கூட கண்டென்ட் போட்டுடலாம். பட் ஆனால் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இது உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு அது விசாரிப்போம், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இப்போ சனிக்கிழமை என்ன பிளான் பண்ணேன்னா, இது மண்டேக்கு இந்த கண்டென்ட்டை போடலாம், விசாரிச்சு டீட்டெயில்டாக கேதர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி ஒரு 18-20 கால் பேசியிருப்பேன். ஏன்னா நயன்தாரா அவங்க இஷ்யூ சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த கண்டென்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ எந்த கண்டென்ட் தேவை, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சைடு அவங்க என்னன்றதை நம்ம ஒரு 15 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. ஸோ அப்போ தனுஷ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிட்டேன். ஆனாலும் எனக்கு பத்தலை, ஓடிடி பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஓடிடி பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த மேரேஜில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் உண்மையாகவே அங்கே என்ன நடந்ததுன்ற ஒரு வருஷம் தெரியும். 2 வருஷமாக வந்து வெயிட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வி வரும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்கள்ட்ட கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபுல்லாக எழுதி அது எழுதும் போதே அது போயிடுச்சு. அது ஷூட்லாம் பண்ணி முடிக்கும்போது ஒரு 30 நிமிஷம் கண்டென்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை 10 நிமிஷம் எடிட் பண்ணி, ஏன்னா நான் 12 நிமிஷம் தான் மேக்ஸிமம் போடுவேன், 14 போடுவேன். இவ்வளோ கண்டென்ட் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒர்க் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அப்புறம் 20 நிமிஷமாக போட்டோம். அப்போ அதை உட்காந்து எழுதுவேன். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எழுதி தான் நான் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஜெனியூனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணி தான் பண்ணுறோம். அதையும் தாண்டி ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிஸ்டேக் நடக்க தான் செய்யும். அது வந்து வாண்டடாக பண்ணுறது கிடையாது. புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல்.